வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவில் இருந்து அனைத்து அடிப்படை பொறுப்புகளில் இருந்தும் விலகினார் மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை. தனது விலகல் கடிதத்தை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனிடம் வழங்கியதாக தகவல். பாஜகவில் இருந்து விலகிய அண்ணாமலை செப்டம்பரில் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவல். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆதரவாளர்களை கட்சியில் இணைக்க திட்டம். தமிழக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் ராஜினாமா. செப்டம்பர் மாதம் வரை பதவிக்காலம் உள்ள நிலையில் பதவியை ராஜினாமா செய்தார். முதலமைச்சர் விஜயுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் திடீர் சந்திப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து பேச்சு. கோடை விடுமுறைக்கு பின் திட்டமிட்டபடி நாளை மறுதினம் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும். அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டம். மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க தமிழக வெற்றிக் கழகம் முடிவு என தகவல். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக எதிர்பார்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி, திண்டுக்கல், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 8ஆம் தேதி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அரபிக்கடலில் நிலவும் காற்று சுழற்சியால் தமிழ்நாட்டில் பருவமழை தாமதம். நாளை அல்லது நாளை மறுதினம் பருவமழை தொடங்க வாய்ப்பு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை ஜூன் 4ஆம் தேதி தொடங்கும். தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவுகளின் ஒரு சில பகுதிகளில் பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நத்தம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் மீது விழுந்த தென்னை மரம். அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களோடு ஓட்டுநர் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி. போதைப்பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலா? இதுதான் மாற்றமா? சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கேள்வி. காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு என இபிஎஸ் குற்றச்சாட்டு. உங்கள் உதவியாளர் வீட்டு விழாவினை சிறப்பிக்க தமிழக பெண்களின் பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் செய்தீர்களா எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு கேள்வி. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு என்கவுண்டர் மட்டும்தான் தீர்வு எனவும் பேட்டி. மேகதாது அணைக்கு எதிராக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆர்ப்பாட்டம். வைகோ, தனியரசு, திருமுருகன் காந்தி மற்றும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்று முழக்கம்.
தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் ஆவணப்பதிவுகளை கண்காணிக்க 2 அதிகாரிகள் நியமனம். பதிவுத்துறை துணைத் தலைவர், மாவட்ட பதிவாளர் ஆகியோரை கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமித்து பதிவுத்துறை தலைவர் உத்தரவு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வேதாந்தா குழும தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. தமிழகத்தில் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில் வெளிப்படையாக காட்சிப்படுத்த வேண்டும். தனியார் பள்ளிகள் இயக்குனர் அதிரடி உத்தரவு. லாக்அப் மரணம் அடைந்த காவலாளி அஜித்குமார் வீட்டில் தனிப்படை போலீசார் என கூறி நள்ளிரவில் புகுந்து விசாரணை செய்த மர்ம நபர்கள். தங்கள் வீட்டுக்கு வந்தவர்கள் உண்மையான காவலர்களா என உரிய விசாரணை நடத்த வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை. சென்னை தலைமைச் செயலகம் அருகே வாயு கசிவு ஏற்பட்டதால் கடும் புகை மூட்டம். மூச்சு திணறல், கண் எரிச்சல் உள்ளிட்ட சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி.